நம்ம இந்த இதில் வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மில் தேர்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 எண்கள் இருக்குது. அந்த 2 எண்களோட எல்சிஎம் 144, ஹெச்சிஎஃப் 12 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பருக்கு வந்து 36, இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். ரைட்டா? சரி, ரைட்டு. சரி, இப்போ ஒரு நம்பர் என்னது? ஹெச்சிஎஃப் வந்து இதில் என்னது? 12 இன்ட்டு எல்சிஎம் வந்து எவ்வளவு? 144 ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 36 இன்ட்டு அனதர் நம்பர். இதுதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதான் ஃபார்முலா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போது 12 இன்ட்டு 144 இந்த 36 பெருக்கல்ல இருக்குது, ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைடாக வந்துடும். ஓகேவா? அப்போது டிவைட் பை 36 ஈக்குவல் டு செகண்ட் நம்பர். ரைட். ஒரு 12 3 12 36, ஒரு 3 3 4 3 12, மீதி 2 8 3 24. அப்போ ரெண்டாவது நம்பருக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 48. ஆப்ஷன் டி. அடுத்து ஓகே, ரெண்டாவது கொஷின் பாருங்கள். அதே மாதிரி கொஷின் தான். ஹெச்சிஎஃப் வந்து 4 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து 150 ஈக்குவல் டு ஒரு நம்பருக்கு வந்து 50, மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். ரைட்டா? அப்போது 4 இன்ட்டு 150, இந்த 50 பெருக்கல்ல ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைடாக ஆகும். ஸோ டிவைட் பை 50 ஈக்குவல் டு செகண்ட் நம்பர். ஒரு 50 50, 3 50 150, 4 3 12. அப்போ ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 12. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 2 எண்களோட விகிதம் வந்து 3:4 கொடுத்துருக்கான். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இதோட ரேஷியோ வந்து விகிதம் வந்து 3:4 கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் 4 கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் 4. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த 2 நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 நம்பர் என்னன்னு இந்த மாதிரி கேட்டாச்சு என்ன செய்யணும்னா, நம்ம கொடுத்துருக்க ஹெச்சிஎஃப்பை அந்த ரேஷியோட பெருக்கிற வேண்டியதான். 3 × 4 4 × 4 3 × 4 எவ்வளோ? 12, 4 × 4 16. ஸோ அந்த 2 நம்பர் என்னது? 12 16. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. இது சி கிடையாது, ஏ. 12 16. ஓகே. அடுத்த கொஷின். 2 எண்களோட விகிதம் 3:4 கொடுத்துருக்காங்க. 3:4. அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இந்த மாதிரி கொடுத்தா 2 மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். ஷார்ட் மெத்தடு. 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருங்களா? ரேஷியோ கொடுத்துட்டு அதோட ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் என்ன செய்யணும்னா, அந்த ஃபஸ்ட் நம்பரோட ரேஷியோ, செகண்ட் நம்பரோட ரேஷியோ இன்ட்டு அந்த ஹெச்சிஎஃப், இந்த மூணுத்தையும் டேரெக்டாக பெருக்கி போட்டால் அதுதான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் நம்பரோட ரேஷியோ என்னது? 3, ரெண்டாம் நம்பரோட ரேஷியோ 4, அந்த ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 4. ஓகேவா? இதுதான் எல்சிஎம். ஓகே. முன்னால் 12, 12 48. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 48. ஆன்சர் டி. சரி, இது எப்படி ப்ராப்பராக செய்யலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போது ஒரு நம்பரோட ரேஷியோ, ரெண்டாம் நம்பரோட ரேஷியோ 3:4. ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 4. இப்போது ஃபஸ்ட் நம்ம அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கும். அந்த நம்பரோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? இந்த 4 ஹெச்சிஎஃப்பை இந்த ரேஷியோட பெருக்கிடணும். ஓகேவா? இப்போ 3 12, 4 16. அப்போ நம்ம அந்த நம்பர் கிடச்சிச்சு. ஒரு நம்பருக்கு 12, இன்னொரு நம்பருக்கு 16. ஓகே, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். ரைட்டா? ஒரு நம்பருக்கு வந்து 12, அனதர் நம்பருக்கு வந்து 16 ஈக்குவல் டு எல்சிஎம் தான் தெரியாது நமக்கு, ஹெச்சிஎஃப் 4. ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 12 × 16. இந்த 4 வந்து பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ 4, ஒரு 4 3 12. ஓகேவா? அப்போ 16 × 3 எவ்வளோ ஆகும்? 48. ஸோ எல்சிஎம் வந்து 48. இப்படியும் செய்யலாம். ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 2, 5 6. ஓகேவா? எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 480. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதே நம்ம 2 மெத்தட் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் மெத்தட் பார்ப்போம். ஷார்ட் மெத்தட். 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டால் என்ன செய்யணும்னா, அந்த எல்சிஎம்மை
அந்த கொடுத்துருக்க ரேஷியோவை வச்சு டிவைட் பண்ணிடுங்க. கொடுத்துருக்க ரேஷியோ வந்து 5 6. ஸோ 5 × 6 ஓகேவா. இப்போ 480 டிவைட் பை 5030. ஓகே, ஒக்சிகா கேன்சல். 16 3 48. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்னது 16. ரைட். இதை ப்ராப்பர் மெத்தடில் எப்படி செய்யலாம்னா, 2 நம்பரோட ரேஷியோ 5 6 ஓகேவா. ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியாது. ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்காங்க அப்போனா. ஓகே, அப்போ இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் என்ன செய்வோம், நம்ம ஹெச்சிஎஃப் வச்சு அந்த ரேஷியோ கூட பெருக்குவோம் இல்லையா. இப்போ 5 × x 5x, 6 × x 6x ஓகேவா. சரி ரைட்டு. இப்போ ஒரு நம்பர் 5x, இன்னொரு நம்பர் 6x. இப்போ நம்ம ஃபார்முலா போடுங்க. எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப், அதாவது ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். ரைட். இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன தெரியும், 480ன்னு கொடுத்துருக்காங்க. 480 இன்ட்டு ஹெச்சிஎஃப் தான் என்னென்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் என்னது 5x, இன்னொரு நம்பரு 6x. ஓகே, அப்போ 480 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 5030 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் சரியா. ஸோ ஓகே, அப்போது 480 இந்த 30xல் வந்து 30 ஈக்குவல் டு இன்சைடு கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு இன்சைடு கொண்டு வந்தால் அந்த மல்டிப்ளைலக்கு இங்கே டிவைடில் வந்துடும் ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480/30. ஓகே, ஒரு சீக்கிரம் கேன்சல். 16 3 48. அப்போ எக்ஸ் வந்து 16 கிடச்சிட்டு. ஹெச்சிஎஃப் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 16. இப்படி செய்யலாம். ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பான், அல்லது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்பான். இப்படி கொடுத்தாச்சுன்னு நினச்சின்னா ஷார்ட் மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாலே என்ன செய்யணும்னா 1200 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் கொடுத்தா ஹெச்சிஎஃப் வச்சு வகுத்துருங்க, எல்சிஎம் கொடுத்தா எல்சிஎம் வச்சு வகுத்துருங்க. அது ஆன்சர் ஆகும் ஓகேவா. சரி ரைட்டு. 5 5 3 15 மீது 1 2 10 0 320 தான் ஆன்சர். ஓகே, இது ப்ராப்பர் மெத்தட் எப்படி செய்யலாம்னா, நமக்கு ஃபார்முலா என்னது, எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர் ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பரோட பெருக்கல் தான், இந்த 2 நம்பரோட பெருக்கல் தான் 1600 கொடுத்துட்டாங்க ரைட்டா. அப்போது இந்த ஒரு நம்பர் இந்த 2 நம்பரோட பெருக்கல் 1600. ஸோ 1600 ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் 5 இன்ட்டு எல்சிஎம் தான் தெரியாது ஓகேவா. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 1600 டிவைட் பை 5 அடித்த அவ்வளோக்கும் 320. ஓகே சரி, அடுத்த கொஷின். அதே பாருங்கள். இதில் இரு நம்பரின் பெருக்கல் 800, எல்சிஎம் 200. அப்போ ஹெச்சிஎஃப் என்னென்னு கேட்டிருக்கான். இந்த ப்ராடக்ட்னு கொடுத்தாலும் என்ன செய்யணும், அதை டேரெக்டாக 800 டிவைட் பை என்ன கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வகுத்துருங்க. 200 அடித்த அவ்வளோக்கும் 4. ஓகே, அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்னது 4. ஸோ இது ஷார்ட் மெத்தட். ப்ராப்பர் மெத்தட் எப்படின்னு பாருங்கள். அது எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். இந்த 2 நம்பரோட பெருக்கல் தான் என்னது 800ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு பதிலாக 800 போட்டுக்கலாம். 800 ஹெச்சிஎஃப் தான் நமக்கு தெரியாது ரைட்டா. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 200 இன்ட்டு ஹெச்சிஎஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ரைட் ஓகேவா. இப்போது எக்ஸு ஈக்குவல் டு 800, அதாவது ஹெச்சிஎஃப் இந்த 200 மல்டிப்ளை இருக்குது, இங்கே டிவைடாக மாறும், அடித்தா 4. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்னது 4. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதே தான் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கான். பெரிய நம்பருக்கு எதுன்னு கேட்டிருக்கான். அதாவது எல்சிஎம் வந்து எப்போதும் பெரிய நம்பராக இருக்கும், ஹெச்சிஎஃப் சின்ன நம்பராக இருக்கும் ரைட்டு ஓகேவா. அப்போ பெரிய நம்பர் என்ன அர்த்தம்னா அந்த எல்சிஎம் கேட்டிருக்கான். ஓகே, இதை எப்படி செய்யணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் கொடுத்தாச்சுன்னா அதை அப்படியே போட்டுட்டு கீழே கொடுத்துருக்கதை வகுத்துருங்க ஓகேவா. ரைட்டு. 37 37 மீதி 3. இந்த கொஸ்டினில் கொஞ்சம் அந்த மாற்ற வேண்டியது இருக்குது. இது 4107 ஓகேவா. 4107 ரைட் ஓகே. பாருங்கள், அதே தான் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கான். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு என்னது, அதை அப்படியே போட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணிங்க டேரெக்டாக ஓகேவா. இப்போது 37 37 மீதி 4, திரும்ப 37 37 திரும்ப 3, 37 37 111 ஓகேவா.
ரைட். இப்போது இதை நார்மல் மெத்தட் பாருங்கள். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் 1 2. ஓகே. இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னது 4107 ஈக்குவல் டு அதாவது ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்க. ஹெச்சிஎஃப் 37. பெரிய நம்பர் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? பிக்கஸ்ட் நம்பர்னால் என்னது எல்சிஎம் தான் பிக்கஸ்ட் நம்பர். ஓகேவா? ஓகே. அப்போது அந்த பிக்கஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 4107 டிவைட் பை இது பெருக்கலுக்கு இங்கே டிவைடில் வந்துடும். ஓகே. அடித்தா 111. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். 3 எண்கள் 3:4:5 இருக்குது. ரைட்டா? அதோடய எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகேவா? இது நம்ம எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட் எண்ணு 2 3 3:4:5. ரைட்டா? ஓகே. இதோட எல்சிஎம் வந்து 2400. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படி கேட்டால் நம்ம என்ன செய்யலாம்? எல்சிஎம் வந்து 2400. ரைட்டா? இப்போது 2400 இது எல்சிஎம் டிவைடட் பை இந்த ரேஷியோ பெருக்கி போட்டணும். ஓகேவா? இப்போது 3 × 4 × 5 இதுதான் உங்களுக்கு என்னது ஹெச்சிஎஃப். ஓகே. சரி. அப்போ 2400 டிவைட் பை 5 4 20 இதுனா 60. ஓகே. ஒரு சீக்கிரம் கேன்சல். 4 24 0. அப்போது 40. இப்போ ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்னது 40. ஏ ஆப்ஷன். அடுத்த கொஷின். 3 எண்கள் ரேஷியோ வந்து 1:2:3 கொடுத்துருக்காங்க. அதோட ஹெச்சிஎஃப் வந்து 12. ஓகேவா? அப்போ அந்த நம்பர்ஸ் என்ன? அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்படி கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஹெச்சிஎஃப் அந்த ரேஷியோடு அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 12 12 × 12. ஸோ அந்த நம்பர்ஸ் என்னது 12 ஈக்கு பண்ணுறா 24 3 பண்ணுறா 36. ஸோ அந்த நம்பர் நம்ம வந்து என்ன நம்பராக இருக்கும்? 12 24 36. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். 2 எண்கள் இருக்குது. அதோட எல்சிஎம் 48. அந்த எண்கள் 2:3 விகிதத்தில் இருக்குது. ஓகேவா? 2:3 விகிதத்தில் இருக்குது. அந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. இந்த மாதிரி கேட்டு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் 48. ஓகேவா? இப்போ அந்த 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பர் கண்டுபிடிச்சா அதோட கூடுதல் பார்க்கலாம். ஓகேவா? சரி. இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யலாம்னா நம்ம எல்சிஎம் போட்டுருங்க 48 டிவைடட் பை அந்த ரேஷியோ வந்து என்னது 2 3 இருக்குது. அப்போ 2 × 3. ஓகேவா? 6. 48 டிவைட் பை 6 அடித்த எவ்வளோ 8 6 48. ஓகேவா? சரி. ரைட்டு. இப்போது இந்த 2 நம்ம கொடுத்துருக்க ரேஷியோட பெருக்கணும். ஓகேவா? இப்போ 2 8 16 இது 3 8 24. ஸோ நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கு 16. ரெண்டாம் நம்பர் 24. இது கண்டுபிடித்து கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 16 + 24 எவ்வளவு 40. ஸோ சி ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களின் விகிதம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ையும் பெருக்குனா 150 இருக்குன்ட்ருக்காங்க. இப்போ அந்த 2 நம்பரையும் கூட்டினா என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகேவா? சரி. ரைட்டு. ஃபஸ்ட் நம்பரு ரெண்டாம் நம்பர் ரேஷியோ 2:3 கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஓகே. சரி. ரைட்டு. இப்போது என்ன கொடுக்குறாங்க? எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ையும் பெருக்குனா நம்ம எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் நம்பர். ரைட்டா? ஓகேவா? சரி. இந்த எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்ையும் பெருக்குனா என்ன கொடுத்துருக்குன்னா 150 இருக்குது. ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் நமக்கு என்னது 2. அதாவது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்காங்க. இன்ட்டு இன்னொரு நம்பரோட ரேஷியோ 3. அந்த நம்பர் தெரியாதனால எக்ஸ். ஓகேவா? சரி. அப்போ 150 ஈக்குவல் டு 3 6 6 x². ஓகேவா? x². ஓகே. இப்போது 1 6 6 3 6 ஈகாக 12 மீதி 3 ஐயாக 30. ஓகேவா? அப்போ x² = நமக்கு 25 கிடச்சிருக்கு. அப்போது x = 5. ஓகேவா? x² 25னா x வந்து 5. ரைட்டு. ஓகே. இப்போது நம்ம இந்த 5 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. நம்ம 2 × 5 எவ்வளோ வரும் 10. 3 × 5 15. இந்த 2ஓட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த 2 நம்பர். அந்த 2 நம்பரோட கூடுதல் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ கூடுதல் எவ்வளவு 10 + 15 25. ரைட். ஓகே. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃபோட 6 மடங்கு அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்
எல்சிஎம் வந்து 6 மடங்கு அதிகம். அப்போ ஹச்சிஎஃப் 1 வச்சுட்டா எல்சிஎம் 6. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, த சம் ஆஃப் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆர் 210. அதாவது இந்த ஹச்சிஎஃப் எல்சிஎம்மையும் கூட்டினா 210 கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 210 கிடைக்கும். சரி, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா அது 7 7 = 210. அப்போ 1 எவ்வளவு, 1 7 7 3 வேலை 21 0. அப்போ 1 வந்து 30. ஓகேவா? இதை நம்ம என்ன செய்தோம், அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ ஹச்சிஎஃப் தான் நமக்கு என்னது 1, இங்கே 1 தான் என்னது 30. ஸோ ஹச்சிஎஃப் வந்து 30. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், இந்த கொஷின் பாருங்கள். எல்சிஎம் வந்து 12 மடங்காக இருக்குது ஹச்சிஎஃபோட. அப்போ ஹச்சிஎஃப் 1, எல்சிஎம் வந்து 12. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 403 கிடைக்குதான். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 403 கிடைக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு, 13. இதுதான் 403. ரைட்டா? படித்த எவ்வளோகும், 13 13 3 13 39 மீதி 1 13 13. ஓகேவா? அப்போ 1 வந்து நமக்கு 31. ரைட்டா? சரி, ரைட்டு. இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ ஹச்சிஎஃப் வந்து 31. ஓகேவா? ஹச்சிஎஃப் வந்து 31. எல்சிஎம் என்னது 12 இருக்குது. அப்போ 1 31. அப்போ 12 × 31 எவ்வளவு, 31 12. 1 2 2 6 31 2 7 3. அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளவு, 372. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் 93னா இன்னொரு நம்பர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. நமக்கு தெரியும் எல்சிஎம் × ஹச்சிஎஃப் = ஒரு நம்பர் × அனதர் நம்பர். நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு 372, ஹச்சிஎஃப் 31 = ஒரு நம்பர் வந்து இங்கே 93 கொடுத்துருக்கான், இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். ரைட்டா? ஓகேவா? சரி, ரைட்டு. இது எப்படி இருக்கும், 372 × 31 டிவைடட் பை இந்த 93 வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் கன்சிடர் ஆகும்போது டிவைடட் ஆகும். ஸோ 2 நம்பர் 31 31 3 31 93 ஆகும். ரைட்டா? ரைட்டு. அப்போ 3 3 3 3 3 6 மீதி 1 4 3 12 124 தான். அப்போது ரெண்டாவது நம்பர், ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். எல்சிஎம் வந்து ஹச்சிஎஃபோட 20 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து ஹச்சிஎஃபோட 20 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஹச்சிஎஃப் 1, எல்சிஎம் 20. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 2520 அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினானது 21. இதுதான் 2520. இதை கேன்சல் பண்ணாலும் 21 21 21 21 மீதி 4 21 42 0. அப்போ 1 வந்து எவ்வளவு, 120. ஓகேவா? அப்போ ஹச்சிஎஃப் வந்து நமக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது ஹச்சிஎஃப் வந்து 1 தானே. அப்போது ஹச்சிஎஃப் வந்து 120. ரைட்? ஓகேவா? எல்சிஎம் வந்து என்னது 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எல்சிஎம் வந்து என்னது 1 120னா 20 எவ்வளோ வரும், 120 × 20 = 2400. ஓகேவா? இப்போ நமக்கு எல்சிஎம் கிடச்சிட்டு ஹச்சிஎஃப்பும் கிடச்சிட்டு. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் வந்து 480 இன்னொரு நம்பரோட பாதி கேட்டிருக்காங்க. சரி, ஃபார்முலா வந்து எல்சிஎம் × ஹச்சிஎஃப் = ஒரு நம்பர் × அனதர் நம்பர். எல்சிஎம் வந்து எவ்வளவு, 2400 × ஹச்சிஎஃப் எவ்வளவு, 120 = ஒரு நம்பர் வந்து 480. இப்போ இன்னொரு நம்பர் என்ன, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஓகே. இப்போ 2400 × 120, இந்த 480 மல்டிப்ளிகேஷன்லேக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ டிவைட் பை 480 = 2 நம்பர். ரைட்? ஓபிசிகளுக்கு ஓபிசிகள் கேன்சல். 12 12 4 12 48 1 4 4 6 4 24. அப்போ 0 0. இப்போ ரெண்டாம் நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, செகண்ட் நம்பர் = 600. ஓகேவா? நம்ம ஆப்ஷனில் 600க்கு 600 போட்டுறக்கூடாது. அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டாவது நம்பரோட பாதி தான் கேட்டிருக்கான். இந்த ரெண்டாவது நம்பர் 600னா இதில் பாதி எவ்வளவு, 300. ஸோ ஆப்ஷன் 300 டி. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். 2 எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்பேவா எவ்வளோ இருக்குது, எல்சிஎம் வந்து 45, ஹச்சிஎஃப் வந்து 3. ரைட்டா? அப்போது அந்த ரெண்டுத்தையும் கூட்டின என்ன வரும்னு கொடுத்துருக்காங்கன்னா 24. அப்படின்னு இருக்கும்போது அதை ரெண்டுத்தையும் கழிச்ச என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவ்விகன்கள் வித்தியாசம்
அப்படின்னு கேட்டாச்சுனாலே நம்ம என்ன சொல்லணும்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ab இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரைட், ஓகேவா? சரி, a + b ஹோல் ஸ்கொயருக்கு இது எப்படி இப்படி போட முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். a - b ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ரைட்டா? அப்போது இந்த ப்ளஸ் 4ab இதை சால்வ் பண்ணனாக்கும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 4abயில் 2ab போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா எதே மாதிரி இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்துச்சா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? a + b ஹோல் ஸ்கொயருக்கு இதை யூஸ் பண்ணோம். ரைட், ஓகே. இப்போ இந்த ஏங்கிறது என்னதுன்னா இதில் வந்து உங்களுக்கு HCF, அதாவது LCM வச்சுக்கோங்க, LCM. பிங்கிறது வந்து HCF. ஓகேவா? சரி, ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ரெண்டுத்தையும் கூடுதல் வந்து 24. சரியா? அந்த LCM HCFன் கூடுதல் வந்து 24. ஸோ அப்போ அந்த கூடுதலுக்கு பிறகு நம்ம இதை போட்டுக்கலாமா? 24 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஈக்குவல் டு நமக்கு என்ன கேட்டது? அந்த டிஃப்ரென்ஸ் தான் கேட்டுருக்காங்க இல்லையா? அதோட வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் கேட்டுருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4. அது ரெண்டுத்தையும் என்ன ப்ராடக்ட் எவ்வளவு? 4ab. ஏங்கிறது LCM, பிங்கிறது HCF. ஓகேவா? அப்போ LCM வந்து 45, HCF வந்து 3. அப்போ LCM வந்து 45, HCF வந்து 3. ரைட், ஓகேவா? சரி, ரைட், ஓகே. இப்போ 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 45 3 எவ்வளோ ஆகும்? 45 3 3 15, மீது 1 4 12 13, 135 × 4 எல்லாம் 20, மீது 2 3 4 12 14, மீது 1 1 4 5 540. ரைட்டா? 24 ஸ்கொயர் நமக்கு என்ன ஆகும்? 576 ஆகும். சரியா? 24ஓட ஸ்கொயர் வந்து 576. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 576ன்னு போட்டுக்கலாம். 576 = a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 540. இந்த 540 ப்ளஸில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ 576 மைனஸ் 540 ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயர். அப்போது 576 540 போனாச்சுன்னா 36 ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயர் 36னா a - b என்ன இருக்கும்? 6. ஓகேவா? a - b ஹோல் ஸ்கொயர் 36னா இப்போ a - b என்ன இருக்கும்? 6. ஓகேவா? சரி, ரைட். அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? வித்தியாசம் 6. இந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க, 6. ஓகே, ஆன்சர் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதாவது அந்த LCMமும் HCFையும் ப்ரொடக்ட் பண்ண பெருக்கினா 24. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போது அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதாவது டிஃப்ரென்ஸுன்னு கேட்டுச்சுனாலே நம்ம இந்த ஃபார்முலா தான் போடணும். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4ab. ஓகேவா? இதில் ஏங்கிறது LCM, பிங்கிறது HCF. ரைட், ஓகே. சரி, இதானே சொல்லியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டு, இந்த பெருக்கல் தான் 24. ரைட்டா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வித்தியாசம் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போது இதை அப்படி போடுங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வித்தியாசம் வந்து 2. ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4ab. அதாவது இந்த ப்ராடக்ட் எவ்வளவு? 24. ரெண்டுத்தையும் பெருக்கல் வந்து 24. ஸோ 24. ஓகேவா? சரி, இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ப்ளஸ்ஸு 24 எவ்வளோ வரும்? 4 4 16, மீதி 1 7 4 8 9 96. ஓகேவா? இப்போ 96. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு எவ்வளோ? 100 கிடச்சிருக்கு. a + b ஹோல் ஸ்கொயர் 100னா இப்போ a + b என்ன? 10. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ ஏவும் அந்த LCMமும் HCFையும் கூட்டினா 10. அதாவது ரெண்டு நம்பரும் கூட்டினா 10. ஸோ 10 வர மாதிரி எந்த நம்பர் இருக்குது பாருங்க? 6 4. இப்போ 6 4 கூட்டினா 10. ஸோ அந்த நம்பர் வந்து என்னதுன்னா 6 4. ஆப்ஷன் பி. ரைட், அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை வந்து 187, மேலும் அவற்றின் HCF வந்து 17. ஓகேவா? இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி செய்யணும்னா 2 எண்களோட கூட்டுத்தொகை, இது ஒரு எண்கள் வச்சுக்கோங்க A, இன்னொரு எண்ணு B. ரைட்டா? இந்த ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை தான் என்னது? 187ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கு தான் 187.
அதோட ஹச்சிஎஃப் வந்து 17 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம், இந்த 2 நம்பருக்கும் ஹச்சிஎஃப் 17 தான். அப்போ 17A ப்ளஸ்ஸு 17B. ஓகேவா? இந்த நம்பரோட ஹச்சிஎஃப்னால் இப்படி தான் போடணும். ஓகே, இதுதான் உங்களுக்கு 187. சரி, இப்போ இந்த 17 காமன் எடுத்தால் என்ன ஆகும், A ப்ளஸ் B ஈக்குவல் டு 187. அப்போ A ப்ளஸ் B ஈக்குவல் டு 187 டிவைட் பை 17. அடித்தா என்ன ஆகும், 11 17 187. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் வந்து சேர்த்தா 11 ஆகுது. அப்போ எந்த நம்பர்லாம் ஆகும், 1 10 2 9 3 8 4 4 7 ரைட்டா 5 6 ரைட்டா. இப்போ இது கண்டித்து கூட்டினா 11 வந்துடும், இது கண்டித்து கூட்டினா 11 11 11 11. ஓகேவா? அப்போ இந்த 5 ஜோடிகள் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஆன்சர் சி.